நீங்கள் கேட்கவிருப்பது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய நான் பார்த்த அரசியல் எனும் கட்டுரை தொகுப்பு. கழகம் உடைந்தது. திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய கொள்கைகள் என்று ஒரு புத்தகம் அச்சிட்டு வைத்திருந்தது. அதிலிருந்த கொள்கைகளைத்தான் அது பேசிற்றா என்றால் இல்லை. எல்லா விஷயங்களையும் பேசிற்று. இருந்த கொள்கைகளை முழுக்க பேசிற்றா என்றால் அதுவும் இல்லை. பல கொள்கைகளை அது கைவிட்டு போனது. அதன் விளக்கங்கள் மேடையிலே யார் யாருக்கு என்னென்ன தோன்றுகிறதோ அந்தந்த விளக்கங்களாகவே இருந்தன. பொதுவாக இதுதான் இந்த கட்சியினுடைய கொள்கையா என்று யாரை கண்டாலும் கேட்கின்ற மாதிரி, சொல்கின்ற மாதிரி இலக்கணம் வகுக்கப்படவில்லை. திராவிட நாடு என்பது என்ன? அது எதிலே இருந்து எதுவரை? இதில் ஒரு தலைவருக்கும் இன்னொரு தலைவருக்கும் இடையே வேறுபாடுகள், மாறுபாடுகள் இருக்கும். விந்திய மலையிலிருந்து தென்குமரி வரை உள்ளதுதான் திராவிட நாடு என்பது தெரியும். ஏன், தெக்கணம் என்று சொல்லப்படுகின்ற மகாராஷ்டிரமும் திராவிட நாட்டைச் சேர்ந்ததுதான் என்று பம்பாய்க்கு போய் திரும்பி வந்து பேசியவர்கள் உண்டு. கன்னியாகுமரி என்பதிலேதான் எல்லாரும் உறுதியாக இருந்தார்களே தவிர வட எல்லை எது என்பது பல பேருக்கு தெரியாது. நல்ல வேளையாக கிழக்கும் மேற்கும் கடலாக தெரிந்த காரணத்தினால் அதில் தகராறு எதுவும் தோன்றவில்லை. திராவிட நாட்டினுடைய எல்லைகள் பற்றி மட்டுமல்லாது திராவிட இனத்தின் வரலாறு பற்றியும் அன்று யாருக்கும் எதுவும் தெரியாது என்பது உண்மை. பெரியார் கன்னடக்காரர் என்ற வாதத்தை சமாளிப்பதற்காகவும் தவிர்ப்பதற்காகவும் மட்டுமே திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற பெயரும் அன்றைக்கு கொண்டு வரப்பட்டன. கொண்டு வந்த பின்னாலேதான் திராவிட நாடு என்பதற்கு விளக்கம் தேடப்பட்டது. கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன்னுதர துதித்தெழுந்து ஒன்று பல ஆயின என்கின்ற மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையினுடைய வார்த்தைகளையும் திராவிட நாடு என்று அவர் சொன்ன வார்த்தையையும் கையிலே வைத்து கொண்டு இதுதான் திராவிட நாடு என்று வாதாட பல பேராலே முடிந்தது. அண்ணா அவர்கள் மேடையிலே பேசும்போது ஒன்று சொல்வார்கள். அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற வாய்ப்பை பெற்ற நெடுஞ்செழியன் அதையே சொல்லுவார். ஆனால் கருணாநிதியினுடைய விளக்கம் வேறாக இருக்கும். மற்ற இளம் பேச்சாளர்களுடைய விளக்கம் இன்னும் வேறாக இருக்கும். அதை கொஞ்சம் படித்தவர்களாக புதிதாக வருகின்றவர்கள் இன்னும் கொஞ்சம் கற்பனையை கலந்து பேசுவார்கள். எல்லா கூட்டங்களையும் படித்தவன் ஒருவன் தொடர்ந்து கேட்டால் அவனுக்கு பைத்தியம் பிடித்துவிடும். அதிர்ஷ்டவசமாக அந்த கூட்டங்களை படிக்காதவர்களே அதிகம் கேட்டார்கள். அவர்களுக்கு மொத்தமாக தெரிந்த ஒரே ஒரு விஷயம், திராவிட நாடு என்று ஒன்று அமையப் போகிறது. அது வந்துவிட்டால் இந்த நாட்டிலே பாலும் தேனும் ஓடும். அந்த வாழ்க்கையே ஆனந்தமான வாழ்க்கையாக இருக்கும். இந்த அளவுதான் அவர்களுக்கு தெரிந்தது. அதனாலே திராவிட நாடு திராவிடர்களுக்கே என்ற கோஷத்தில் அந்த இளைஞர்கள் வெறி பிடித்தவர்கள் ஆனார்கள். படிக்காதவர்களாக அவர்கள் அமைந்த காரணத்தினாலேயே அந்த வெறி அதிகமாயிற்று. சிந்திக்க தெரியாதவனே எனக்கு தேவை என்று பகிரங்கமாக பெரியார் சொன்னார். ஆனால் சிந்திக்க தெரியாதவர்களாக மட்டுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஏராளமான பேர் அன்றைக்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த தொண்டர்கள் கொடி தூக்கி பழகினார்கள். ஆனால் கொண்ட கொள்கைகளை வகுத்து கொள்ள பழகவில்லை. கொள்கையை புரிந்து கொள்வதும் இல்லை. அண்ணாவை நம்புங்கள், அண்ணாவை நம்புங்கள் என்று மடாதிபதியை நம்பும்படி சிஷ்யர்கள் கோஷம் போடுவதைப் போலவே தம்பிகள் அன்றைக்கு கோஷம் போட்டார்கள். அந்த கோஷத்தை போடுவதிலே ஒத்துழைத்தவன், மிகப்பெரிய அளவிலே ஒத்துழைத்தவன் நான். திராவிட நாடு என்பது என்ன என்று தென்றல் பத்திரிகையிலே மிகப்பெரிய கட்டுரைகளையெல்லாம் நான் வாங்கி வெளியிட்டேன். பன்மொழி புலவர் அப்பாதுரையாரிலிருந்து இன்னும் பல பேரும் அதை பற்றி எழுதினர். அவர் எழுதியதையே இன்னொருவர் எழுதினாரா? ஒரே மாதிரி விளக்கம் இருந்ததா என்றால் இல்லை. இவற்றையெல்லாம் படித்தபோது திராவிட நாடு என்பதிலே எனக்கு கூட பிடிப்பில்லாமல் போய்விட்டது. மேடையிலே பேசிக்கொண்டிருப்போம், திராவிட நாட்டை அடைந்தே தீருவோம் என்று பின்னாலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் சிற்றரசு மண்வெட்டியை எடுத்து கொண்டு வந்து கையிலே கொடு என்பார். உடனடியாக போய் எல்லை போடப் போகிறான் இவன். கேட்கிறவனுக்கும் வேலையில்லை, நமக்கும் வேலையில்லை. சீக்கிரம் கீழே இறங்கு என்று கிண்டல் செய்வார். பிடிப்பில்லாமலேயே சில கொள்கைகள் பேசப்பட்டன. தெய்வ கொள்கையிலே நாத்திகம்தான் எங்களுடைய கொள்கை என்று அழுத்தமாக அவர் பேசிவிட்டு இறங்குவார். அடுத்தாற்போல் பேசுகிற அண்ணா அவர்கள், நான் நாத்திகன் அல்ல தம்பி, ஒன்றே குலம்
ஒருவனே தேவனென்றே வணங்கும் எங்கள் கழகம் என்று அவர் பேசுவார். பார்ப்பனனை எதிர்ப்போம் என்று சில பேர் பேசுவார்கள். அடுத்தாற்போல் வருகிற அண்ணா அவர்கள், பார்ப்பனன் அல்ல எங்கள் எதிரி, பார்ப்பனியமே எதிரி, பாம்பு அல்ல எங்கள் எதிரி, பாம்பின் விஷமே எங்கள் எதிரி என்று பேசுவார். இவ்வளவையும் ஜனங்கள் கேட்டார்கள், இளைஞர்கள் கேட்டார்கள். என்ன, இவ்வளவு குழப்பம் இருக்கிறதே என்று எவனாவது சிந்தித்தானா என்றால் இல்லை. இந்த சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு பிடிப்பை அவன் அந்த கட்சியின் மீது, கழகத்தின் மீது ஏற்படுத்தி கொண்டான். ஏற்படுத்தி கொண்டது மட்டுமல்ல, எந்த ஒரு இயக்கமும் இவ்வளவு துரிதமாக வளர்ந்ததாக வரலாறு கிடையாது. எந்த கழகத்தை கல்லூரிகளுக்குள்ளே நுழைய விடுவதில்லை என்று கல்லூரிகள் சபதம் ஏற்றுக் கொண்டிருந்தனவோ, அந்த கழகம் மட்டும்தான் கல்லூரிகளுக்குள் நுழைய முடியும் என்கின்ற காலமாக பிற்காலம் பரிணமித்தது. கல்லூரிகளுக்குள் நுழைந்தால் 2 வார்த்தைகள் கழகத்தை பற்றி சொல்லி அல்லது அண்ணாவை பற்றி சொன்னால்தான் மேடையை விட்டு இறங்க முடியும் என்ற நிலைமை கூட ஏற்பட்டது. கைத்தட்டல் வாங்க வேண்டுமென்றால் இந்த விஷயத்தைத்தான் பேச வேண்டும் என்கிற நிலைமை ஏற்பட்டது. அது எவ்வளவு பெரிய கல்லூரியானாலும் சரி, நிலைமை இதுதான். மருத்துவ கல்லூரிகளையும் பெண்கள் கல்லூரிகளையும் தவிர மற்ற அத்தனை கல்லூரிகளிலேயும் சூழ்நிலை இப்படித்தான் அமைந்தது. மாணவர்கள், வெளியிலே இருக்கின்ற தொழிலாளர்கள், இளைஞர்கள், இவர்களெல்லாம் இதன் வசப்பட்டவர்கள் ஆனார்கள். திட்டமிட்ட தொழிலாளி வர்க்கம், அதாவது மில் தொழிலாளி போன்றவர்கள், இவர்கள்தான் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகளிலே இருந்தார்களே தவிர, தாழ்த்தப்பட்டவர்கள், திட்டமில்லாத தொழிலாளிகள், கைவண்டி இழுப்பவர்கள், ரிக்ஷா இழுப்பவர்கள், பழம் விற்பவர்கள், சந்தையிலே கரிகாய் விற்பவர்கள், இப்படிப்பட்ட தொழிலாளிகள் அனைவருமே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பால் ஈர்க்கப்பட்டார்கள். இவர்கள் என்ன புரிந்து இந்த கட்சிக்கு வந்தார்கள் என்று கேட்டால் எதுவும் இல்லை. எதை சொல்லி அவர்களை இந்த கட்சி ஈர்த்தது? அதனுடைய மையக் கொள்கை என்ன? எதை சொன்னால் மற்ற கட்சிகள் அதே மாதிரி ஈர்க்க முடியும் என்று ஏதாவது ஒரு இலக்கணம் உண்டா என்றால் அதுவும் இல்லை. மேடையிலே பேசுகிறவர் மனம் போன போக்கில் பேசுவார். அந்த பேச்சே போதும் என்று எண்ணி அற்புதம் என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அதற்கு கவர்ச்சி ஊட்டுகின்ற வகையிலே பின்னால் நடிகர்களும் வந்து சேர்ந்தார்கள். சினிமா நடிகர்கள் ஈடுபட்ட உடனேயே அதற்கு புதியதொரு கவர்ச்சி வந்தது. இந்த புரியாத விஷயங்களே சினிமாவிலேயும் வரத்தலைப்பட்டன. அந்த கவர்ச்சி, மேடை கவர்ச்சி, பத்திரிகை கவர்ச்சி, வெளியிடப்பட்ட புத்தகங்களின் கவர்ச்சி, இவையெல்லாம் இன்று அழிந்து போய்விட்டன. வரலாறு அவற்றை அழித்து விட்டது. ஆனால் அன்று பிரச்சாரத்திற்கான சகல சாதனங்களாக இருந்தவை இவை. திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெகு துரிதமாக வளர்த்தன. இவை அற்புதமான பிரச்சார சாதனம் என்பதை உணராத காங்கிரஸ்காரர்கள்தான் பைத்தியக்காரர்கள். அரசியலுக்கு இவை அனைத்தும் தேவை என்பதை காலம் உணர்த்திவிட்டது. காங்கிரஸ்காரர்களோ சினிமாவையும் அழகான சொற்பொழிவுகளையும் எழுத்துக்களையும் கேலி செய்தே அழிந்தார்கள். மீன் சினையிலிருந்து மீன் குஞ்சுகள் புறப்படுவது போல வெகு வேகமாக திராவிட முன்னேற்றக் கழகம் வளர்ந்தது. மழை பெய்தவுடனே மீன் சினை குஞ்சாக மாறிவிடும் என்பார்கள். ஒரு ஊரிலே சொற்பொழிவு நிகழ்ந்தவுடனேயே அங்கு குறைந்தது ஒரு 25 இளைஞர்களாவது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வருவார்கள். வந்தது மட்டுமல்ல, 500 கிளை கழகங்கள் வேண்டுமென்று கேட்டார் அண்ணா. அதனால் போகின்ற வழிகளிலேயெல்லாம் முன்னேற்றக் கழக கொடிகள் பறக்க ஆரம்பித்தன. சாயா கடைகள், காப்பி கடைகளில் பிராமணர் கடைகளை தவிர மற்ற கடைகளிலெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் புக ஆரம்பித்தது. பம்பாய்க்கு போனால் அங்கே இருக்கிற தமிழனும், பர்மாவுக்கு போனால் அங்கே இருக்கிற தமிழனும் திராவிட முன்னேற்றக் கழகத்தவனாக மாறத் தொடங்கினார்கள். அடிப்படையிலே வலுவடைந்த காங்கிரஸ், அடிப்படையை வலுவாக வைத்துக்கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சி, இவை பெற முடியாத பெரும் செல்வாக்கை திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்றது. நான் கூட வேடிக்கையாக எழுதினேன், இந்த நாட்டிலே செல்வாக்கு பெறுகின்றவை திராவிட முன்னேற்றக் கழகம், தினத்தந்தி, பாட்டிலே இலந்தை பழம், நம்முடைய ரசனை இவ்வளவுதான் என்று. திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கொள்கை பிடிப்பு கிடையாது. அது வளர்ந்தது என்று நான் சொல்வது பொறாமையினால் அல்ல, ஒரு திகைப்பினாலேயே. அன்றைக்கு அதை வளர்த்தவர்களிலே நானும் ஒருவன், அதை செய்தவர்களிலே நானும் ஒருவன் என்றாலும்
அது வளர்ந்த வேகத்தை இன்றைக்கு சிந்தித்து பார்க்கும்போது ஜன சமுதாயத்தின் மொத்த மனோபாவம் நன்றாக புரிகிறது. சொலல்வல்லான் சோர்விலன் அஞ்சான், அவனை இகழ்வெல்லல் யார்க்கும் அரிது என்றான் வள்ளுவன். எதையும் அழகாகவும் ஆணித்தரமாகவும் சொல்லத் தெரிந்துவிட்டால் அது உண்மையோ பொய்யோ அவனை சுற்றிலும் ஒரு பெரும் கூட்டம் கூடிவிடும் என்ற உண்மையை அண்ணா நியாயப்படுத்தி தமிழகத்திலே காட்டினார். அவரை சுற்றிலும் தான் கூட்டம் வந்தது. பெரியாரை புகழ்ந்து அவராலே திராவிடக் கழகத்தை அழிக்க முடிந்தது. காங்கிரஸை இளைக்க வைக்க முடிந்தது. ஒரு தேசிய வரலாற்று பாரம்பரியத்தை கூட கேலி செய்ய முடிந்தது. இனி காங்கிரஸ் அல்ல, கழகம்தான் என்று சொல்ல முடிந்தது. 1967 ஆட்சியை பிடிப்போம் என்று நம்ப வைப்பதற்கு ஒரு சைக்காலஜியை, சாமர்த்தியத்தை அவர்கள் கையாண்டார்கள். 1952 கழகத்தின் கொள்கையான திராவிட நாடு கொள்கையை ஆதரிப்பேன் என்று கையெழுத்து போட்டவர்களை ஆதரிப்போம் என்று சொன்ன கழகம் 1957 அபேட்சகர்களை நிறுத்தி நாங்கள் பிராமண விரோதி அல்ல என்று பிராமண எதிர்ப்பு கொள்கையை கைவிட்டு, கடவுள் எதிர்ப்பு கொள்கையை கைவிட்டு 15 பேர்களை கொண்டு வந்தார்கள். தேர்தலில் ஈடுபடுவதில்லை என்றிருந்த கழகம் தேர்தலில் ஈடுபடுவதையும் அண்ணா சாமர்த்தியமாகச் செய்தார். திருச்சி மாநில மாநாட்டில் தொண்டர்களை ஓட்டு போட வைத்து தேர்தலில் ஈடுபடுவதாக மேக்கப்பில்லாத ஒரு நாடகம் நடத்தினார். இது பெரியாரின் கண்களை கட்டவே. பெரியார் பேச முடியாதபடி இப்படி பல வியூகங்களை அவர் வகுத்தது அவரது ராஜதந்திர திறமையை குறித்தது. 1957 15 பேரை கொண்டு வந்தது. 1962 50 பேர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்ற உடனேயே பழைய சட்டமன்ற உறுப்பினர் விடுதியான ஓல்டு எம்எல்ஏஸ் ஹாஸ்டலில் தலைவர் காமராஜ் அவர்களை கம்யூனிஸ்ட் கட்சி கல்யாண சுந்தரம், மணலி கந்தசாமி மற்றும் பலரும், நானும் நண்பர் சம்பத் அவர்களும் சந்தித்தோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வளர்ச்சி பற்றி பேசினோம். 1961 நாங்கள் விலகிவிட்டோம் என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பேசியபோது அவர் சொன்னார், இருக்கட்டும், பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம், அவ்வளவுதான். ஆனால் 1967 ஆட்சியை பிடிப்போம் என்று 1962 இருந்தே அவர்கள் பேசத் தலைப்பட்டார்கள். அதே சைக்காலஜியை மக்களுடைய மனதிலே பதித்து ஆட்சியை அவர்கள் பிடிப்பார்கள் என்ற நம்பிக்கையும் மக்களுடைய மனதில் எழுந்தது. அந்த சைக்காலஜி மூலமே 1967 திமு கழகம் ஆட்சியை பிடித்தது. 1949 தோன்றி 18 வருட காலத்திற்குள்ளாகவே அது ஆட்சியை பிடித்தது. 18 வருட காலத்திற்குள்ளாக ஒரு இயக்கம் ஆட்சியை பிடித்தது என்கின்ற வரலாறு அப்போது புதிது. இப்போது 2 வருட காலத்திற்குள்ளாகவே ஆட்சியை பிடிக்கின்ற கட்சிகள் இருக்கின்றன என்றாலும் 18 வருட காலத்தில் ஒரு பெரிய கட்சியாக மலர்ந்து நாடு பூராவிலேயும் வளர்ந்து ஆட்சியை பிடித்த கழகமாக அது மாறிற்று. இந்த கட்சி வளர்ந்து கொண்டிருக்கும் போதே உள்ளுக்குள்ளே சிந்தனைகள் விரிவடையத் தொடங்கின. 1959 இருந்து கட்சிக்குள்ளே ஒரு விரிசல் ஏற்பட்டது. அந்த விரிசல் திராவிட நாட்டை பற்றிய கொள்கையை மறுபரிசீலனை செய்ய தூண்டிற்று. பெரியார் ராமசாமி அவர்கள் டெல்லியிலே சம்பத்தை சந்தித்துவிட்டு வந்ததற்கு பின்னால் சம்பத்தினுடைய மனோபாவம் மாறியிருந்தது. ஏன், 1957 டெல்லிக்கு போனதிலிருந்தே சம்பத்தின் மனோபாவம் மாறியிருந்தது. எனக்கோ பல பேருடைய பழக்கங்கள் ஏற்பட்டதிலே இருந்து கடவுள் கொள்கையும் திராவிட நாடு எதிர்ப்பு கொள்கையும் ஓரளவுக்கு வரத் தொடங்கின. நாங்கள் 2 பேரும் சந்தித்து பேசியபோது எங்களுக்குள் புதிய உறவு ஏற்பட்டது. அண்ணா அவர்களுடன் இதை பற்றி பேசுவது என்று முடிவு செய்து வி.பி. ராமன் அவர்களுடைய வீட்டில் அண்ணா அவர்களை சந்தித்து திராவிட நாட்டு கொள்கையை கைவிட்டால் கழகத்துக்கு நல்ல எதிர்காலம் என்று சம்பத் அவர்களும் மற்றவர்களும் பேசினார்கள். அதற்கு அண்ணா அவர்கள் கைவிட முடியாது என்று சொல்லவில்லை. அவர் சொன்னது, காலம் வரும், காலத்தை எதிர்பார்த்து காரியம் செய்ய வேண்டும். ஒரு கட்டம் வரும்போது நானே அதை மாநாட்டில் அறிவித்து விடுகிறேன். அதை திடீரென்று வெளியிட்டால் நம்முடைய தோழனுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டுவிடும். அதனால் அதுவரையில் இதை பற்றி பேச வேண்டாம், விரிவாக விவாதிக்க வேண்டாம் என்பதே. சம்பத் சொன்னது, இல்லை,
உடனடியாக அதை அறிவித்துவிட்டு மேடையிலே நாம் விளக்கம் சொன்னால் நமது தோழர்கள் ஒப்புக்கொள்வார்கள் என்பதாகும். அண்ணா அந்த அதிர்ச்சி வைத்தியத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் கைவிடுவதற்கு ஒரு கட்டத்தில் தயாராக இருந்தார். அதற்கு பின்னால் தோழர் சம்பத் அவர்களும் மற்றவர்களும் இதை பெரிதாக ஆக்க விரும்பினார்கள் என்பதோடு அண்ணாவினுடைய இடத்திற்கு கருணாநிதியை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு முயற்சியையும் செய்தார்கள். அண்ணாவுக்கு பிறகு நெடுஞ்செழியன் வந்திருந்த நேரம். நெடுஞ்செழியன் பொதுச் செயலாளராக இருந்தார். அவருக்கு பின்னாலே யார் என்று வந்தபோது கருணாநிதியை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள். மதியழகன் வருவதாக ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் கருணாநிதியிடமே சம்பத் அவர்கள் சென்று நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார். கருணாநிதி என்னிடம் கேட்டார், என்னையா சம்பத் இப்படி சொல்லுகிறாரே என்று. அவருக்கு ஆசை இருக்கிறது என்பது எனக்கு தெரிந்தது. நல்லதுதானே ஐயா நீர் வந்தால் என்று நான் சொன்னேன். இதை கேள்விப்பட்ட அண்ணா அவர்கள் திடீரென்று கருணாநிதியை கூப்பிட்டு, என்ன உனக்கும் ஜால்ரா புத்தி போகவில்லையா? அவன் உன்னையும் ஏமாற்றி என்னையும் ஏமாற்ற பார்க்கிறான் என்று கொஞ்சம் பாசத்தை காட்டி வேறு வகையான உறவுகளையும் காட்டி கேட்டுக்கொண்டதன் மூலமாக கருணாநிதி மனது திடீரென்று மாறிற்று. இந்த மாற்றத்தை கண்ட திரு சம்பத் அவர்கள் குமாரபாளையம் பொதுக்குழு என்பதாக ஞாபகம். அந்த பொதுக்குழுவிலே சில தீர்மானங்களை கொண்டு வந்தார். அப்போது சம்பத்தின் பக்கம்தான் ஆட்கள் அதிகமாக இருந்தார்கள். அந்த தீர்மானத்தை மெதுவாக நயந்து பேசி வாபஸ் வாங்க வைத்து விட்டார் அண்ணா. அடுத்தாற்போல் லாய்ட்ஸ் ரோட்டில் நடந்த பொதுக்குழுவில் தேர்தல்கள் நடந்தபோது சம்பத் கோஷ்டிக்கே ஓட்டுகள் விழுந்தன. அற்புதமான சந்தர்ப்பங்கள் அவருக்கே இருந்தன. அங்கேயும் தானே பொதுச் செயலாளராக வருவதாகவும் கட்சியை காப்பாற்றுவதற்காக தன்னை அனுமதிக்குமாறு சம்பத்தின் கையை பிடித்து கேட்டுக்கொண்ட அண்ணா அவர்கள் மீண்டும் தானே வந்துவிட்டார்கள். பிறகு வேலூர் பொதுக்குழு வந்தது. அந்த பொதுக்குழுவில் பெரிய பலப்பரீட்சை நடந்தது. தகராறு அதிகமாயின. சம்பத்தின் உண்ணாவிரதம் நிகழ்ந்தது. உண்ணாவிரதத்தை தொடர்ந்து 9 ஊர்களுக்கு கூட்டம் போட புறப்பட்டோம். அந்த கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டன. இந்த விவரங்களை நீங்கள் வனவாசத்தில் படித்திருப்பீர்கள். கட்சிக்கு உள்ளே ஏற்பட்ட விரிசல் காரணமாக 1961 ஏப்ரல் 9ஆம் தேதியன்று கழகத்திலே இருந்து நானும் சம்பத் அவர்களும் மற்றும் முக்கியமான நண்பர்களும் வெளியேறினோம். கழகத்திலே இருந்து வெளியேறுவதில் எனக்கு சலனமில்லை, சபலமில்லை, சஞ்சலமில்லை. ஆனால் நாங்கள் வெளியேறிய நேரம் சரியானதா என்றால் நிச்சயமாக இல்லை. 1962 பிப்ரவரியில் தேர்தல். எப்படியும் நாங்கள் பல பேர் ஜெயிக்கக்கூடும். நான் ஒரு பார்லிமெண்ட் மெம்பராகவோ எம்எல்ஏ ஆகவோ ஆகியிருக்கக்கூடும். அவரும் ஆகியிருக்கக்கூடும். ஆனால் 61 ஏப்ரலில் நாங்கள் விலக எடுத்த முடிவு தவறானது என்றுதான் கருதுகிறேன். பிப்ரவரிக்கு பிறகு நாங்கள் அந்த காரியத்தை செய்திருந்தோமானால் எங்களுடைய ராஜதந்திரம் வேறு மாதிரி இருந்திருக்கக்கூடும். முதல் கட்டத்தில் நாங்கள் செய்த தவறு அந்த கட்சியிலே இருந்து ஏப்ரல் மாதம் விலகியதாகும். விலகியதற்கு பின்னால் என்னை மட்டும் கழகத்துக்கு அழைப்பதற்காக சில பேர் என் வீட்டுக்கு தூது வந்தார்கள். அதன் காரணமாக ஒரு கட்சியிலும் சேர வேண்டாம் என்று முடிவு கட்டிக்கொண்டு நான் வீட்டிலேயே இருப்பதென்று முடிவு கட்டினேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வலு என்ன என்பதை எனக்கு காட்ட அந்த கட்சியின் தொண்டர்கள் விரும்பியது போல ஏராளமான செருப்பு பார்சல்கள் எனக்கு வந்தன. நாமம் போட்ட கடிதங்கள் வந்தன, கத்தி பார்சல்கள் வந்தன. அவை அனைத்தையும் நான் வாங்கி வைத்து கொண்டேன். புதிய கட்சி ஆரம்பிப்பதாக அப்போது எனக்கு எண்ணம் கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் இருப்பதையும் தமிழ் தேசிய கட்சி என்கின்ற பெயரில் அது ஆரம்பிக்கப்பட போகின்றது என்பதையும் நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அப்படி ஒரு கட்சியை ஆரம்பிப்பது என்று சம்பத் முடிவு கட்டினார்.